வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் 4th யூனிட் ஓட கண்டினியூஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்செப்ட் ஃபார்மேஷன்னா என்ன, இமேஜினேஷன்னா என்ன, எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னால் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கான்செப்ட் ஃபார்மேஷன், அதாவது பொதுமை கருத்து உருவாதல். பொதுமை கருத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு திங்ஸ் நிறைய திங்ஸ் இருக்குன்னா அதுக்கு பொதுமையாக இருக்கிறது, அதாவது பல பொருட்களில் காணப்படுற ஒற்றுமையே சொல்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ மரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலா மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. ஓகேங்களா? இப்படி நிறைய மரங்களை நம்ம என்ன ஒரு பேரால் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் வீடு அப்படிங்கிறது, இல்லை பில்டிங், கட்டடம் அப்படிங்கிறதும் ஒரு பொதுமை கருத்து தான். கட்டடம்ங்கிறது எப்படி இருக்கலாம், பெரிய கட்டடமாக இருக்கலாம், சிறிய கட்டடமாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி என்னென்னா எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது, அது பல பொருட்களில் காணப்படுற ஒற்றுமையை வகைப்படுத்தி சொல்கிறது தான் பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். அது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா மரத்தில் வந்து தென்னை மரம், பனை மரம், நிறையா மரம் இருக்குது. பட் எல்லாமே இதில் தான் அடங்கும், மரம் அப்படிங்கிறதுல தான் அடங்கும். தட்ஸ் அ கான்செப்ட். ஓகேங்களா? தென் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கான்செப்ட், அதாவது கருத்து, பொதுமை கருத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் அதாவது எளியவை, சிக்கலானவை காம்ப்ளெக்ஸ், கற்பனை இமேஜினரி, பொருட்கள் அதாவது பொருட்கள்னா கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு, அதாவது பொருட்களில் இருக்க ஒரு பொதுமை கருத்து. ஓகேங்களா? அப்புறம் பொருட்களுடைய கூறுகள், கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி அண்ட் ரிலேஷன்ஸு ரெண்டு இருக்குது. குவாலிட்டி அண்ட் ரிலேஷன்ஸ், அதாவது பொருட்களோட பண்புகள் பற்றினதாக இருக்கலாம், அதோட குவாலிட்டி பற்றினதாக இருக்கலாம். தென் ரிலேஷன், அதை தொடர்புபடுத்துறது பற்றினதாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பொதுமை கருத்துக்களில், அதாவது கான்செப்டில், இப்போ கான்செப்ட் அதாவது பொதுமை கருத்தை தான் கான்செப்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த கான்செப்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 5 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து எளியவை, சிக்கலானவை, கற்பனை, தென் பொருட்களின் கூறுகள். இது எல்லாமே இந்த பொதுமை கருத்துக்களோட வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்றே பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ எளியவை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பண்பு மட்டும் சொல்லிச்சுன்னா அது என்னது, எளியவை, சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட். ஒரே ஒரு பண்புனா எப்படிங்க அப்படின்னா, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை நிறம் அப்படிங்கிறது பொதுமை கருத்துக்களில் வந்து, ஏன்னா நிறத்தில் என்னென்ன இருக்குது, சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நிறையா நிறங்கள் இருக்குது. அதில் நிறம் அப்படின்னு சொன்னோன்னா அது பொதுமை கருத்துக்கள் அடங்கும். ஓகேங்களா? அதில் வந்து பச்சை அப்படிங்கிறத ஒரு இதோட ஒரே ஒரு பண்பை மட்டும் சொல்கிறதுனால இது என்னதுன்னா எளியவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல் என்ன சொல்லலாம், வட்டம், வடிவங்களில் வட்டம்ங்கிறது வரும். வட்டத்தில் என்னென்ன இருக்குது, சதுரம் இருக்குது, செவ்வகம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு பண்பு வட்டத்தை மட்டும் சொல்கிறதுனால இது என்ன சொல்கிறோம், எளியவை அப்படின்னு சொல்கிறோம், ஒரே ஒரு பண்பை மட்டும் குறிக்கிறதுனால. தென் அடுத்து வந்து சிக்கலானவை, அதாவது காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளை கொண்டது தான் நம்ம என்ன சொல்கிறோம், காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட், அதாவது சிக்கலான பொதுமை கருத்து அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிற சதுரக்கட்டை, வெள்ளை நிற சதுரக்கட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன வந்துடுது, அதோட நிறமும் வந்துடுது, தென் அதோட வடிவமும் வந்துடுது. அப்போ 2 பண்புகளை குறிக்குது. வெள்ளை அப்படிங்கிறது அதோட நிறத்தை குறிக்குது, சதுரம் அப்படின் போதும் அதோட வடிவத்தை குறிக்குது. ஸோ இது வந்து என்னது, 2க்கும் மேற்பட்ட பண்புகளை கொண்டா அது என்னது, சிக்கலான பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து கற்பனைனா என்ன, நம்மளோட சிந்தனையில் உதிக்கிறது. பட் ஆனால் அது ரியலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஓகேங்களா? அது வந்து நம்மளோட இமேஜினேஷன். சொர்க்கம்னாலே நமக்கு என்ன தோணும், ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு என்னது ஏஞ்சல் மார்னிங் வருவாங்க, அவங்கள கூட்டி கொண்டு போய் என்னது, அவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு ஒர்க்குமே பார்க்காம அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும். நரகம் அப்படின்னா நம்மளோட இமேஜினேஷன், அதை டைரெக்டாக எல்லோரும் பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் நம்மளோட இமேஜினேஷன், சொர்க்கம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது, அது நம்மளுடைய கற்பனை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நரகம் அப்படின்னா நிறைய அரக்கர்கள்லாம் இருப்பாங்க, நம்மளை நிறையா வேலை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. தங்கமலை அப்படின்னும் பொழுது அதெல்லாம் என்னது, நம்மளோட இமேஜினேஷன், இட்ஸ் நாட் அ ரியல். அது வந்து ரியலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் என்னது, நம்மளோட கற்பனையில் வளர்ந்தது. ஸோ வந்து இது கற்பனை பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து பொருட்கள் பற்றியது, பொருட்கள் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ங்கிற போது அது உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருள் என்னது புத்தகமாக இருக்கலாம். அது புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னென்ன இருக்குது, தமிழ் புத்தகம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் புத்தகம் அப்படிங்கிறது அதில் இருக்க ஒரு பொதுவானதை சொல்கிறாங்க. தென் காருன்னு எடுத்துக்கும் பொழுது என்ன இருக்குது, நிறைய கார்ஸ் இருக்குது. ஸ்விஃப்ட் காரு, ஆடி கார், நிறைய காரில் நம்ம கார்னு மட்டும் சொல்கிறோம். வீடு அப்படின்னும் பொழுதும் வீடுமே அதே போல் தான். ஸோ வந்து அந்த ஒரு பொருள் பற்றின ஒரு புதுமை கருத்தை சொல்கிறதுனால இது பொருட்கள் பற்றிய புதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த ஆப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது வந்து பொருட்களின் கூறுகள் பற்றியது. பொருட்களின் கூறுகள் அப்படின்னால நம்ம கான்செப்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து 2 பார்த்தோம். என்னென்னா ஒன்று வந்து குவாலிட்டி, இன்னொன்று வந்து ரிலேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது பொருளோட பண்புகள் பற்றினது, இன்னொன்று அதோட தொடர்புகள் பற்றினது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பொருட்களின் பண்புகள் பற்றினது. பொருள்னா அந்த பொருளோட தன்மையை பற்றி சொல்கிறது தான் பொருட்களோட பண்புகள். அது என்னது, அது நேர்மையாக இருந்ததா, இல்லை எளிமையாக இருந்ததா, இல்லை இனிப்பாக இருந்ததா, இல்லை சொரசொரப்பாக இருந்ததா, இல்லை கரடு முரடாக இருந்ததா, ஓகேங்களா, இல்லை அது வந்து ரொம்ப சிறந்ததாக இருந்ததா அப்படிங்கிற மாதிரி பொருளோட பண்புகளை சொல்கிறது பொருட்களின் பண்புகள் பற்றிய பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது கூறுகளில் இது பொருட்களின் பண்புகள் மற்றும் என்னது பொருள் அந்த தொடர்புகள் பற்றி வரும். ஓகேங்களா. அடுத்து பொருட்களோட கூறுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை ரிலேட்டிவ் பண்ணுறது, அதாவது என்ன சொல்கிறது, அதை கம்பேர் பண்ணுறது. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட ஏதாவது ஒன்று ஹைட்டோ இல்லை வித்தோ அதை வச்சு என்ன பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது. இதை விட பெரியது அப்படின்னா அந்த சாலியை விட பெரியது அப்படிங்கிற மாதிரி. கடுகை விட சிறியது அப்படின்னா கடுகுங்கிறது இருக்கிறதுலே சிறுசு, அதோட உருவத்தை சொல்கிறது. ஓகேங்களா. அந்த ஒரு பொருளோட ஒரு கூரை மட்டும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறது தான் பொருட்களின் கூறுகள் பற்றிய புதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து இதை விட பெரியது, அதை விட உயரமானது அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் கடுகை விட சிறியது, அப்புறம் எவரெஸ்ட்டை விட பெரியது அந்த மாதிரி. அப்போ இந்த எவரெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே எதுக்காக வரும், எவரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதோட ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம எவரெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே அது சிகரம், அது உயரமானது, ஸோ அதை விட பெரியது. அப்போ அது உயரத்தை கம்பேர் பண்ணுறாங்க. கடுகையை விட சிறியது அப்படின்னும் போது கடுகுங்கிறது சின்ன பொருள், அதை விட ரொம்ப சிறியது. அப்போ அதோட கூறுகள், அதோட ஹைட்டு அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது வந்து பொருட்களின் கூறுகள் பற்றின புதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ப்ரூனர் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட், அதாவது சிக்கலான புதுமை கருத்தை படித்தோம் இல்லையா, 2 3 அதாவது பண்புகளை கொண்டதை தான் சிக்கலான புதுமை கருத்து, சிக்கலானது அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. அதில் வந்து 3 டைப்ஸ் சொல்கிறாரு யார், ப்ரூனர். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஜெக்டிவ் கான்செப்ட்ஸ், டிசங்க்டிவ் கான்செப்ட் அண்ட் ரிலேஷனல் கான்செப்ட். ஓகேங்களா. மொத்தம் 3 கான்செப்ட், அதாவது 3 புதுமை கருத்துக்கள் சொல்கிறாரு. இணை புதுமை கருத்து, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இணை புதுமை கருத்து. இணை புதுமை கருத்து அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இணையாக 2 3 சொல்கிறது. இப்போ பாருங்கள், பசு அப்படிங்கிறது ஒரு விலங்கு, பட் வீடு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. அப்போ இது 2ஐயும் சொல்லும் பொழுது நமக்கு என்ன தரும், பசு அப்படின்னா ஒரு டொமஸ்டிக் அனிமல், அதாவது ஒரு வீட்டு விலங்கு. ஸோ வந்து பசு வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. தென் புலி அப்படின்னும் பொழுது என்னது, அது வந்து காடு, அது என்னது வைல்டு அனிமல். அப்போ காடு அப்படின்னும் பொழுது என்னது, அதுக்கு இணையாக சொல்கிறது. ஸோ இது இணையான புதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. தென் வந்து டிசங்க்டிவ் கான்செப்ட் அப்படின்னும் போது இணையில்லாத புதுமை கருத்து அப்படின்னும் பொழுது 2க்குமே இணை இருக்காது. ஓகேங்களா. அதை பற்றி சொல்கிறது. இப்போ 2 சிவப்பு வட்டம் அப்படின்னு இருக்குது. 2 அப்படிங்கிறது, அந்த 2ங்கிறது எதுக்கு வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. அது ஒரு நம்பர்ஸ் நேம். தென் வந்து சிவப்பு அப்படிங்கிறது அதோட நிறத்தை பற்றி சொல்கிறது. அது சிவப்பாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்த்தது வந்து பசு வீடு அப்படின்னும் போது பசுங்கிறது டொமஸ்டிக் அனிமல், அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ ஓகே. ஸோ வந்து அது வந்து அந்த ரிலேட்டிவ். தென் இணை புதுமை கருத்து, கன்ஜெக்டிவ் பண்ணுறது, 2ஐயும் இணை என்ன சொல்கிறது, பொதுமைப்படுத்துகிற ஒரு இணையாக இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லும் பொழுது 2ங்கிறது ஒரு நம்பர்ஸ் நேம். அது வந்து என்னது, எதுக்காக வேணாலும் இருக்கலாம். அது சிவப்புக்காக இருக்கலாம், இல்லை 2 வீடுகள், 2 மரங்கள் அப்படின்னு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இணையில்லாத புதுமை கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சிவப்பு வட்டம், 2 நிலச்சதுரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. தென் அடுத்து பார்க்க போகிறது ரிலேஷனல் கான்செப்ட். தொடர்பினை குறிக்கிற புதுமை கருத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏதாவது ஒரு தொடர்பு. இப்போ வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது, கண்ட்ரிங்கிறது ஒரு நாடுங்கிறது என்னது, வளர்ந்து வருது. ஸோ வந்து இது எதை வளர்ந்து வருது அப்படிங்கிறது எதை ரிலேட்டிவ் பண்ணி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ட்ரியை ரிலேட் பண்ணி சொல்கிறது. அதே போல் டால் பில்டிங்கிறது, இந்த டால்ங்கிறது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எது கூடிய தொடர்பு உடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா டால் அப்படிங்கிறது என்னது, ரொம்ப உயரமான
கட்டிடம் அப்படின்னும் போது அந்த கட்டிடத்துக்கும் தொடர்புடையது. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து ரிலேஷனல் கான்செப்ட், அதாவது தொடர்பினை குறிக்கும் பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து புதுமை கருத்துக்களில் முக்கியமானவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வைகோட்ஸ்கி தான் புதுமை கருத்துக்களில் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆஸ்பெல் அப்படிங்கிற ஒரு புதுமை கருத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுமை கருத்தினோட பொருளையும் அதை விரிவடைதல் ரெண்டையும் இணைத்து என்ன பண்ணார், அதோட செயலை விளக்கி அதை வேறுபடுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஸ்பெல் தான். புதுமை கருத்துனா அதுக்குரிய பொருள் என்ன, அதோடைய விரிவடைதல் என்ன, அதை ரெண்டையும் இணைச்சு அதுக்குரிய செயல் விலைக்கு வேறுபடுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பெல். ஓகேங்களா? இது கேட்கலாம், அந்த புதுமை கருத்தோட பொருளை விளக்கினவர் யார், இல்லை ரெண்டையும் இணைத்து செயல் விலைக்கு வேறுபடுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுமை கருத்துக்களில் முக்கியமானவர் அப்படின்னு கேட்டால் வைகோட்ஸ்கியை சொல்லலாம். தென் வந்து புதுமை கருத்தை வந்து பொருளை விளக்கினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பெல்ல சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போது தியரி ஆஃப் கான்செப்ட் ஃபார்மேஷன். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூனர் தான் சொல்லியிருக்கிறாரு. அதாவது புதுமை கருத்து உருவாதலுடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? புதுமை கருத்து உருவாதலோட கோட்பாடு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரூனர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ப்ரூனர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ப்ரூனர் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஓகேங்களா? இவர் வந்து ஸ்கர்ஃப் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சாரக்கட்டு கோட்பாடு. ஸோ ஓகே, சாரக்கட்டுனா என்ன மேம் அப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னது சாரம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு சிமெண்டோ செங்கலோ கட்டும் பொழுது என்னது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது, இல்லை மேலே ரூஃப், அதாவது மேலே இருக்க ரூஃப் போடும்போது என்ன பண்ணுவாங்க, கட்டையெல்லாம் வச்சு கயிறெல்லாம் கட்டி சாரை கட்டுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன அது எதுக்கு இவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாரை கட்டுறது எதுக்காக கட்டுறோம் அப்படின்னா ஒரு பில்டிங்குடைய ஸ்ட்ராங்னஸ்க்காக, மறுபடியும் அதை பில்டு பண்ணுறதுக்காக. இப்போ இருக்குது அப்படின்னா இங்கே அந்த என்ன சொல்லுவாங்க, கிராமத்துலலாம் முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க, சாரம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பில்டிங்கை வந்து இப்படி சாரம் கட்டி அது மேலே நின்று தான் என்ன பண்ணுவாங்க, பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ வந்து அந்த சாரக்கட்டு கோட்பாடை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூனர். இங்கே ஏன் மேம் அதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட அறிவு வளர்ச்சிக்கு பில்டு பண்ணுறதுக்கு நம்ம தான் அந்த சாரக்கட்டு மாதிரி இருக்கணும், அதாவது சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி இந்த சாரம் கட்டுறது சப்போர்ட்டிவாக இருக்குதோ, அதுபோல் ஒரு குழந்தையோட அறிவு வளர்ச்சிக்கு, ஒரு லேர்னிங் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம தான் என்ன இருக்கணும், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்கர்ஃப் ஃபோல்டிங் அப்படிங்கிறத சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாரக்கட்டு கோட்பாடை சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரூனர் நமக்கு ஞாபகம் வரணும். தென் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சாரக்கட்டு கோட்பாடுக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட் இருக்கலாம். ஓகேங்களா? பேரண்ட்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட அறிவு வளர்ச்சிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். தென் வந்து என்னென்னு கேட்டால் மோர் நாலேஜபிள் அதர்ஸ், அது MKO அப்படின்னு சொல்லுவாங்க. MKO மீன்ஸ் மோர் நாலேஜபிள் அதர்ஸ். யாராவது நல்ல நாலேஜ் உள்ளவங்க என்ன பண்ணலாம், அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சாரக்கட்டு கோட்பாடை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூனர் தான் சொல்லியிருப்பார். தென் ஸ்பைரல் கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் அப்படி அதை பற்றியும் யார் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரூனர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்பைரல் கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்பைரல் மாதிரி ஒரு ஸ்பைரல் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் சுருளா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து குழந்தை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ABCD அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ABCDன்னு அது ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து என்ன பண்ணும், லேர்ன் பண்ணிக்கும். தென் வந்து என்ன பண்ணும், அதுக்குரிய லெட்டர்ஸ், அதுக்கு ரிலேட்டடான லெட்டர்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கும். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட், அந்த மாதிரி. அது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டு இதுவுமே அவங்களோட மெமரிஸ் மட்டும் தான் இருக்கும். லிசனிங் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா A ஃபார் ஆப்பிள் அப்படின்னு அந்த ஸ்பெல்லிங்கை குழந்தைய படிக்க வச்சு நம்ம எழுத சொல்லும் பொழுது. ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு ஸ்பெல்லிங்காக படிக்கும் பொழுது தான் வேர்ட்ஸ் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கும்போது தான் வந்து அடுத்தது வந்து வெக்காபுலரிஸு, நிறையா வெக்காபுலரிஸை அவங்கள லேர்ன் பண்ணி வைக்கிறது மூலிமா என்ன பண்ணுறது, ஒரு பேராகிராஃபை மேக் பண்ண வைக்கிறது. இதான் ஸ்பைரல் கரிக்குலம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூனர் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் ஃபார்மேஷனுக்குள்ளே போகலாம், தியரி ஆஃப் கான்செப்ட் ஃபார்மேஷனுக்குள்ளே. ஓகேங்களா? இந்த தியரி ஆஃப் கான்செப்ட் ஃபார்மேஷனில் எத்தனை இதை வந்து மோட் அப்படின்னு கூட சொல்லலாம். கான்செப்ட் ஃபார்மேஷனில் இது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில்
பியாஜியோ சொன்ன மாதிரி இவர் ஒரு 3 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பார். என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயல்படு நிலை, அதாவது இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், உருவக நிலை, ஐகானிக் ஸ்டேஜ், குறியீட்டு நிலை, சிம்பயோட்டிக் ஸ்டேஜ். ஓகேங்களா, இந்த 3 ஸ்டேஜையும் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஆக்டிவ் மோட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வந்து எதை பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆக்ஷன் பேஸ்டு. ஓகேங்களா, ஆக்ஷன் பேஸ்டு. ஒரு ஆக்ஷனை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அண்டு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னென்னு கேட்டால், கண்ணு முன்னாடி இருக்க ஒரு பொருளை பார்த்து. இந்த இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்குரிய குழந்தைங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப் டு 2 இயர்ஸ். அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 2 இயர்ஸ் வரையிலும். எப்படி குழந்தைங்க கற்றுக்கும், ஒருத்தவங்கள காட்டி இவங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட், அவங்கள பார்த்தோன்னே என்ன பண்ணும், குழந்தை அத்தை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதே போல் ஒரு பூவை காட்டி அதுக்கு பூ அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகும், அது வந்து பூ அப்படின்னா அடுத்த டைம் அதை பார்க்கும் பொழுது என்ன பண்ண ஆரம்பிக்கும், குழந்தை வந்து செய்ய ஆரம்பிக்கும், சொல்ல ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நம்ம சிரிக்கும் பொழுது என்ன பண்ணோம், குழந்தையும் சிரிக்கும். தென் ஆக்ஷன் பேஸ்டு. தென் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை வச்சு தான் என்ன பண்ணிக்குவாங்க, லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுது, ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எப்படி இழுத்து விட்றோமோ அதுக்கு அதை அந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு சொல்லும்போது என்ன பண்ணும், அதுவும் அதே போல் செய்யும். ஓகேங்களா, ஸோ வந்து 2 வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைகள் வந்து ஆக்ஷன் பேஸ்டாகவும் தென் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் மூலியமாகவும் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட அந்த கான்செப்ட், அவங்களோட கருத்தியல் நிலையை வந்து உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு யார், ஃப்ரூனர். தென் வந்து அடுத்து பார்க்க போகிறது செகண்ட் மோடு வந்து ஐகானிக் மோடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உருவக நிலை. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இமேஜ் பேஸ்டில் தான் இந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, இது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரையிலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2லேருந்து 6 வயது வரையிலும் இருக்க குழந்தைங்களுக்கு தான் இந்த ஐகானிக் ஸ்டேஜ். சில குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, படத்தை பார்த்த உடனே இது வந்து என்னது, ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா அப்படிங்கிறது, ட்ரையாங்கிளா அப்படிங்கிறது என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து ஒரு படத்தை காட்டியோ இல்லை சார்ட்டு காட்டியோ ஒரு இமேஜை காட்டியோ நம்ம சொல்லித்தரலாம். ஓகேங்களா, அதை பார்த்தோன்னே இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இமேஜ் பேஸ்ட் ஆன் இமேஜ் பேஸ் பண்ணி எப்போ லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐகானிக் ஸ்டேஜுங்கிறது 2 to 6 இயர்ஸ். தென் அடுத்த 3rd ஸ்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, குறியீட்டு சிம்பயோட்டிக் ஸ்டேஜ். குறியீட்டு நிலை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அடுத்து விரிவுரை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இதுக்குரிய வயது எப்போன்னு கேட்டிங்கன்னா 6 இயர்ஸ் டு அண்ட் அபோவ். 6 இயர்ஸ்லேருந்து ஒரு 15 இயர்ஸ் வரையிலும், குழந்தை ஸ்டேஜ் வரையிலும். ஓகேங்களா, அது வரையிலும் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்பயோட்டிக் மோடு, அதாவது குறியீட்டு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுவாங்கன்னா, ஒரு பொருளை குழந்தைங்கிட்ட காட்டணுன்னா அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பனானா ட்ரீ அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பனானா ட்ரீ பற்றி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து அப்போ செயல்படு நிலை அப்படின்பது இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். அதாவது ப்ரூனர் சொன்ன 4 மூடு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயல்படு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை. செயல்படு நிலைங்கிறது இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் பேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, ஆக்ஷன் பேஸ்டு அண்ட் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் பேஸ்டாக இருக்கும். தென் வந்து உருவக நிலை அப்படிங்கும்போது இமேஜ் பேஸ்டாக இருக்கும். சிம்பயோட்டிக் அப்படிங்கும்போது எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது விரிவுரை, அதை பற்றின அதை பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரூனர் சொல்லியிருக்காரு. தென் கான்செப்ட் மேப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு திங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து ஃப்ளோ சார்ட் மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு ஹைராரிக்கல் டேபிள் மூலியமாகவோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கருத்து படம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து பார்க்க போகிறது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பியாஜியோட அறிவுத்திறன் வளர்ச்சி கோட்பாடில். அதில் ஸ்கீமா அப்படிங்கிறது என்னென்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது ஸ்கீமா அப்படின்னா என்னென்னு கேட்டால், ஒரு பொருளை பற்றி அறிகிறதுக்கு நம்ம உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கையாளுற ஒரு திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து ஸ்கீமா அப்படின்னாலே யார் தான் ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியாஜியோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான், அதாவது அறிவுத்திறன் வளர்ச்சி கோட்பாடு தான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா, அடுத்த மனிதனிடம் காணப்படுற 2 அடிப்படையான போக்கு நிலைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்று வந்து ஒருங்கமைதல், இன்னொன்று வந்து இணங்குதல். ஒருங்கமைதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட பியர் டீம்ஸ் கூட அவங்க என்ன பண்ணுறது, இன்ட்ராக்ட் ஆகி மிங்கிளாகிறது. பியூர் டீம்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 வயசு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா, அது என்ன பண்ணும், அதோட குழந்தை பருவத்தில் இருக்கவங்க கூட தான் என்ன பண்ணும், மிங்கிளாகும். ஓகேங்களா, அந்த ஆர்கனைசேஷன் ஆகும். தென் இணங்குதல், அடாப்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடாப்டேஷனுங்கிறது குழந்தைங்கள் வந்து தன்னோட அப்பா அம்மா அந்த மாதிரி என்ன பண்ணுறது,
இதாகிறது. தென் வந்து அடல்ட் ஸ்டேஜ் அப்படின்னு போகும்போது இணங்குதலில் வந்து பொருந்துதல், தன்வயப்படுதல், அதாவது அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிறதும் காணப்படும் அப்படிங்கிறாங்க அந்த இணங்கி போதல் அடாப்டேஷனில். ஓகேங்களா. இந்த அடாப்டேஷன் அதாவது அசிமிலேஷன், இந்த இணங்கி போதல், அந்த பொருந்துதல், தன்வயப்படுதலில் ஒரு 2 முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சிந்தனையும் லாங்குவேஜும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாத லாங்குவேஜில் பேசுகிறாங்கன்னா அவங்க கூட நம்ம இணங்கி போவோமா? இணங்கி போவோம் மீன்ஸ் அவங்க சொல்கிற கான்செப்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ வந்து என்னது, அப்போ வந்து என்னது, அந்த லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட். தென் திங்கிங், அவங்களோட திங்கிங்கும் நம்மளோட திங்கிங்கும் என்னவாக இருக்கும், சேமாக இருந்தால் தான் அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், அசிமிலேஷன் ஆக முடியும். அசிமிலேஷன் மீன்ஸ் தன்வயப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்மளோட கான்செப்டும் அவங்களோட கான்செப்ட், அவங்களோட திங்கிங் நம்மளோட திங்கிங் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் தன்வயப்படுவாங்க. தென் வந்து லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங்குவேஜை வந்து அவங்க எவ்வளோ திறமையாக கையாளுறாங்க அப்படிங்கிறது. சில கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளோ இல்லை ஒரு பட்டிமன்ற பேச்சாளரோ பேசும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அதாவது தன்னையே மறந்து அதை கவனிக்கிறது. ஓகேங்களா. ஸோ வந்து அது வந்து என்னது, தன்வயப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிறது மொழி. மொழினா என்ன, தன்னோட எண்ணங்களை பிறருக்கு தெரியப்படுத்த மனிதனால் வகுக்கப்பட்ட குறிகள் அல்லது அடையாளங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ மொழி அப்படின்னா என்னென்னு நினைக்கிறேன், நம்மளோட எண்ணத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை பிறருக்கு தெரிவுபடுத்துறதுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட குறியீடு அல்லது அடையாளத்தோட தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மொழின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து சிந்தித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. சிந்தித்தல் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு திங்கிங் அப்படின்னு என்னென்னு கேட்டால் வாட்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சுறுப்புகளின் அசைவு அப்படின்னு சொல்கிறாரு. யார், வாட்சன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் சிந்தனையின் எல்லையை தீர்மானிப்பது மொழி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. இந்த சிந்தனையோட எல்லையை வந்து தீர்மானிக்கிறதே நம்மளோட மொழி தான். ஏன்னா நம்ம சிந்திக்கிறத மித்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் மூலியமாக தான் வெளிப்படுத்தணும். ஸோ வந்து அந்த சிந்தனையோட எல்லையை தீர்மானிக்கிறது வந்து மொழி தான் அப்படின்னு டோட் சொல்கிறார். அடுத்து பார்க்க போகிறது மொழிசார் மனவியல், அதாவது சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ். லிங்குஸ்டிக்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஒரு மொழியை பற்றி படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதை எப்போ மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1916 தான் இதை மாடிஃபை பண்ணாங்க. மொழிசார் மனவியலோட தொடர்புடையவங்க அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சைக்கோ லிங்குஸ்டிக்ஸோட தொடர்புடையவங்க அப்படின்னா நாம்ஸ், இதை இங்கிலீஷில் இருக்கலாம், நாம் சோமஸ்கி அப்படின்னு சொல்லலாம், சோமஸ்கை அப்படின்னு சொல்லலாம், சோமஸ்கி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆஸ்குட், செவியூக், இவங்க எல்லாமே அதாவது சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ் மொழி மனவியலோட தொடர்புடையவங்க. பட் இந்த மொழி மனவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யார் தான் வருவாங்க அப்படின்னு கேட்டால் நோம் சோம்ஸ்கி தான் வருவாங்க. ஓகேங்களா. மொழி மனவியலை பற்றி என்ன கொஷின்ஸ் அதோட தொடர்புடையவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அது ரிலேட்டடான கொஷின்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நோம் சோம்ஸ்கியை கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது கற்பனை தீர்மானித்தல் ஆய்வுத்திறன், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இமேஜினேஷன், ஜஸ்டிங் அண்ட் ரீசனிங் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு இவர் நோம் சோம்ஸ்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் மொழி, அதாவது இதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழி அப்படிங்கிறது வந்து அறிவார்ந்த உளவியலின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. மொழி மனவியல் பற்றி சொன்னவர் யார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவர்னா நோம் சோம்ஸ்கி தான் சொன்னேன். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழி அப்படிங்கிறது அறிவார்ந்த உளவியலின் ஒரு பகுதி. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டதை, அவங்களோட சிந்தனையை இல்லை அவங்களோட எண்ணத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழி தான். இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது நம்மளோட லாங்குவேஜ், நம்மளோட மொழியை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அது மூலிமா தான் அதோட லேர்னிங் டெவலப்மெண்ட்டை என்ன பண்ணுது, அது வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து மொழிங்கிறது ஒரு அறிவார்ந்த உளவியலின் ஒரு பகுதி அப்படின்னு நோம் சோம்ஸ்கி சொல்கிறாரு. அடுத்து இமேஜினேஷன்னா என்ன, பிம்பங்கள்
சரி ஓகேங்களா. பின்பங்கள் சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனை கற்பனை அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பொருளை வந்து ஒரு பொருளோ இல்லை கருத்தோ இருக்கலாம் ஓகேங்களா. ஒரு பொருளோ ஒரு கருத்தோ நம்மளோட மனதில் காட்சிப்படுத்தி காண்பதை தான் கற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அது எப்படி இருக்கலாம், பின்பங்களாக இருக்கலாம், இல்லை சாயல்களாக இருக்கலாம் ஓகேங்களா. அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு கருத்தாக இருக்கலாம். அதை நம்மளோட மனதில் காட்சிப்படுத்தி பார்க்குறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், கற்பனை, அதாவது இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் இருக்குது. மீளாக்க கற்பனை, தென் ஆக்க கற்பனை அப்படின்னு. அதாவது ரீப்ரொடக்டிவ் இமேஜினேஷன், ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த ப்ரொடக்டிவ் இமேஜினேஷனில் வந்து 2 டைப் இருக்குது ஓகேங்களா. பின்பற்றும் ஆக்க கற்பனை, அதாவது இமிடேட்டிவ் இமேஜினேஷன், தென் கிரியேட்டிவ் இமேஜினேஷன், படைப்பு கற்பனை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த படைப்பு கற்பனையில் 2 இருக்குது. அதாவது பயன்வழி கற்பனை, ப்ராக்மெட்டிக் இமேஜினேஷன், அண்ட் ஆஸ்தட்டிக் இமேஜினேஷன் சொல்லலாம், அழகுணர் கற்பனை அப்படின்னு. இது ஒன்றே பற்றி இப்போ பார்க்கலாம். மீளாக்க கற்பனை அப்படின்னா என்ன ஓகேங்களா. நம்ம முன்னாடி நம்மளோட புலன்காட்சி வழியே அறிந்த ஒன்றை இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ரிமெம்பர் பண்ணி பார்க்குறது. அதாவது முன்னாடி நம்ம முன்னர் எப்பயோ ஒரு டைம் நம்ம அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம்ம மனசுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் மீளாக்க கற்பனை அப்படிங்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம்னு கேட்டோன்னா ஃப்ளாஷ்பேக் சொல்லலாம். ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட இப்போ நம்ம படித்த ஸ்கூலோ ஏதோ ஒன்று பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், நம்ம குழந்தையில எப்படி ஸ்கூலுக்கு போனோம், இங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட உட்காந்து படித்தது, இது எல்லாமே என்ன ஆகும், நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ நம்ம முன்னாடி அனுபவித்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், ரிமெம்பர் பண்ணி பார்க்குறோம் ஓகேங்களா. இதாவது ரிமெம்பர்டு ஐடியாஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃப்ளாஷ்பேக். ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா அது ஸ்கூல் லைஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு ஊரில் இருந்திருப்போம், இல்லை தாத்தா பாட்டி வீட்டில் இருந்திருப்போம், அந்த தாத்தா பாட்டி இப்போ இல்லாமல் இருந்திருக்கோம். அப்போ நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிற அந்த முன்னாடி இருந்த நம்மளோட திங்கிங், அதாவது நினைவுகளை மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி காட்சிப்படுத்துறது தான் மீளாக்க கற்பனை அப்படின்னு சொல்லலாம். தென் ஆக்க கற்பனை. ஆக்க கற்பனை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பழைய புலன்காட்சியிலிருந்து பெறப்பட்ட சாயல்களை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை கற்றுருப்போம். இப்போ என்ன சொல்கிறது, எம்ப்ராய்டிங் அப்படிங்கிறது நமக்கு போட தெரியும். அந்த எம்ப்ராய்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம புது புது டிசைன்ஸை உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை நமக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரியும், ஸ்டிச்சிங்கை வச்சு என்ன பண்ணுறது, நம்ம புது புது டிசைன்ஸை உருவாக்குறது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னா ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்லலாம். பழைய புலன்காட்சியிலிருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றிலிருந்து பெறப்பட்ட அனுபவங்களை வச்சு புதிய முறையில் ஏதோ ஒன்று அமைக்கிறது. அது எதுவாக இருக்கலாம், இலக்கியமாக கூட இருக்கலாம், இல்லை நுண்கலைன்னும் பொழுது மியூசிக்காக இருக்கலாம், இல்லை ஸ்டிச்சிங்காக இருக்கலாம், ஏதாவது ஒன்று சம்திங் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம புதுமையான ஒன்றை டிசைன் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பின்பற்றும் ஆக்க கற்பனை அப்படின்னும் பொழுது ஆல்ரெடி ஒருத்தவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அதை டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, அதை பின்பற்றுறதை தான் நம்ம பின்பற்றும் ஆக்க கற்பனை அப்படிங்கிறோம் ஓகேங்களா. இப்போ திருக்குறளில் வந்து ஆல்ரெடி திருவள்ளுவர் என்ன பண்ணி வச்சுட்டாரு, எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறது, நம்மளோடதுல எதுலையாவது ஒன்றில் வந்து கையாளுறது ஓகேங்களா. யாகாவாராயினும் நாகாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கட்டுரையோ இல்லை ஏதோ எழுதும் பொழுது இதுக்கு வந்து என்ன பண்ண நாவடக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த திருக்குறள் எடுத்து போடலாம். இல்லை ஏதாவது ஒரு கவிதையோ இல்லை புலவர்கள் இயற்றின ஏதாவது ஒரு கவிதையோ இல்லை ஏதாவது ஒரு செயலையோ பின்பற்றது தான் பின்பற்றும் ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4th ஒன்று வந்து படைப்பு கற்பனை. படைப்பு கற்பனை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கற்பனையை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு சிறுகதையோ கவிதையோ படைத்தல், ஓவியம் தீட்டுதல். என்னது, ஒரு மலை இருக்கும், மலை மேலே சூரியன் உதிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களெல்லாம் அழகாக இயற்கை காட்சி வர அப்படின்னோடனே அது என்ன பண்ணும், 2 மலை வரையும், மலை மேலே என்ன பண்ணும் சூரியன் வரையும், அதுக்கு தென்னை மரம் வீடு அந்த மாதிரி என்னது அவங்களோட கற்பனையோட உதவி கொண்டு ஒரு கவிதையோ இல்லை சிறுகதையோ இல்லை ஓவியமோ தீட்டுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், படைப்பு கற்பனை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பயன்வழி கற்பனை. பயன்வழி கற்பனை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இலக்கினை அடைய புதிய வழியை காணல தான் அந்த பயன்வழி கற்பனை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சியாளர் ஓகேங்களா, ஆராய்ச்சியாளர் சொல்லலாம். இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி லெவலில் எடுத்துக்கோங்க, ஒரு பொட்டாசியம் சல்ஃபைடை ஏதோ ஒரு சம்திங் ஏதாவது ஒரு உப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் HCl ஆட் பண்ணால் தான் ஒரு அழுகிய முட்டையோட வாடை வரும். ஸோ அது வரையில் என்ன பண்ணணும், அதை வந்து என்ன பண்ணணும், அப்போ HClங்கிறது வந்து என்னது ஆட் பண்ணால் அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்,
அழுகுன முட்டை வாடை வரும் அப்படிங்கிறது அதோட கட்டுப்பாடு, அதோட இலக்கு. அப்போ அது இலக்கு அடையும் பொழுது தான் என்னது அது அந்த கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொட்டாசியம் சல்ஃபைடு அப்படிங்கிறது அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் தான் இப்போ நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன, அதுதான் அதை வச்சு நம்ம என்ன பர்பஸ்க்காக அதை இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பயன்வழி கற்பனை. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலான்னு கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட்டை சொல்லலாம், ஆராய்ச்சியாளர்கள் யூஸ் பண்ணுறது தான் பயன்வழி கற்பனை. தென் ஆஸ்தட்டிக் இமேஜினேஷன். ஆஸ்தட்டிக் அப்படின்னா என்ன? அழகுணர் கற்பனை. மோஸ்ட்லி கற்பனைனாலே ஒரு அக்லியான ஒரு அசிங்கமானதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கற்பனை செஞ்சு பார்க்க மாட்டோம். ஒரு அழகானதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கற்பனை பண்ணுவோம். ஸோ பொதுவாக கற்பனை அப்படின்னாலே அழகுணர் கற்பனை தான் சிறந்தது அப்படிங்கிறாங்க. இந்த அழகுணர் கற்பனையில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த அழகுணர் கற்பனை என்ன சொல்லலாம், ஒரு கவிஞரோட கற்பனை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அழகுணர் கற்பனையை கவிஞரின் கற்பனை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அழகுணர் கற்பனையில் மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னேன், 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து பாவனை நிலை, துணிவு நிலை, அதுக்கப்புறம் குறிக்கோள் நிலை. மேக் பிலீவ் ஸ்டேஜ், அட்வென்ச்சர் ஸ்டேஜ், தென் ஐடியாலஜிஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஐடியாலிஸ்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பாவனை கற்பனையோடைய ஏஜ் லிமிட்டேஷன் என்னென்னா 3 to 6 வயது. குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அழகாக சிரிக்க சொன்னோன்னா சிரிக்கும். ஓகேங்களா? அதோட முக பாவனைகள், அதோட என்ன சொல்லலாம், அதோட எக்ஸ்ப்ரெஷன். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ப்ரெஷன் நிலை அப்படிங்கிறது எப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த 3 to 6 வயது வரையிலும். ஓகேங்களா? பாவனை நிலை அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து 8 வயதுலேருந்து 12 வயது வரையில் இருக்க குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சர்ஸ் நிலை, எதுலையாவது ஒன்றில் மேலே ஏறுறது. ஓகேங்களா? அதை பற்றின அவங்களோட திங்கிங் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன சொல்ல, சின்ன வயசுலலாம் இந்த 8 வயசுலேருந்து அந்த 13 வயசில் இருக்க குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சக்திமான் அந்த மாதிரியெல்லாம் என்னது மேலேருந்து கீழே குதிக்கிற மாணி அந்த மாதிரி இதை தான் என்ன பண்ணுவாங்க, கற்பனை பண்ணி பார்க்குறது. அந்த மாணி ட்ரெஸ்ஸஸ், ஸ்பைடர் மேன் ட்ரெஸ் வேணும். ஸோ வந்து நானும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நான் ஸ்பைடர் மேன் மாணி இருக்கேனா. ஸோ வந்து அந்த அட்வென்ச்சர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து 8லேருந்து 13 வயது வரையிலும். ஓகேங்களா? அடுத்து குறிக்கோள் நிலை அப்படின்னும் பொழுது ஐடியாலஜிஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னும் போது 14 வயதுலேருந்து 19 வயது வரையிலும் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட என்னது குறிக்கோள். இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் அம்மா இவ்வளோ பண்ணுவாங்க, இவ்வளோ செய்வாங்க. ஸோ வந்து நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்களா, இந்த ஐடியாலஜிஸ்டிக் ஸ்டேஜில் தான், அதாவது குறிக்கோள் நிலையில் தான் வரும். அதுக்குரிய ஏஜ் லிமிட்டேஷன் வந்து 14லேருந்து 19, 18 இல்லை 19 வரையிலும். அடுத்து பார்க்க போகிறது ஆய்வுத்திறன்னா என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஆய்வுத்திறன்னா பயன்வழி கற்பனையின் உயர்ந்த நிலை தான் ஆராய்ந்தறிதல். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே சொன்னேன், பயன்வழி கற்பனை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறது, அதாவது ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக நம்ம ஃபஸ்ட்டே ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பயன்வழி கற்பனையோட உயர்ந்த நிலை ஆய்ந்தறிதல் அப்படின்னு சொல்கிறோம். மனதில் இருக்க 2 கருத்துக்கள் அல்லது எண்ணங்களை தொடர்பினை அறிதல் வந்து தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் அண்டு சிஎன்ஜி, அது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? ரெண்டுமே, இது வந்து ஒரு லிக்யூடு, இது ஒரு கேஸ், இது ஒரு நீர்மம், இது ஒரு வாயு. பட் ரெண்டுமே என்ன ஆகும், வண்டி ஓடுறதுக்கு, அதாவது பைக் மூவ்மெண்ட்டுக்கோ இல்லை கார் மூவ்மெண்ட்டுக்கோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அந்த எனர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அந்த பொட்டன்சியல் எனர்ஜிக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸும் யூஸ் ஆகும், பெட்ரோலும் யூஸ் ஆகும். ஸோ வந்து இது வந்து ஒரு லிக்விடாக இருக்குது, இது வந்து ஒரு கேஸாக இருக்குது. இருந்தாலும் இது நம்ம எதுக்காக இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க, கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸை, அதுவும் வண்டி மூமெண்ட்டுக்காக தான். ஸோ வந்து மனதில் இருக்கிற 2 கருத்துக்கள் எண்ணங்கள், அது 2 கருத்தாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கும், அதனுடைய தொடர்பினை ஆராய்தல் தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தீர்மானித்தல் மீன்ஸ் ரெண்டுமே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோலுங்கிறதும் வண்டி ஓடும். ஸோ வந்து பெட்ரோல் காலியாக போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க, சிஎன்ஜி, இப்போ யூஸ் பண்ணுறதுலாம் சிஎன்ஜி யூஸ் பண்ணுறாங்க, இந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸை. ஸோ அதுவும் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி ஓடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து அந்த 2 இடையில இருக்க கருத்துக்களை எண்ணங்களையும் அதை தனித்தனியாக பிரித்தாலும் அதோட குறிக்கோள் என்ன நம்மளோடது, அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தீர்மானித்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
தீர்மானித்தல் என்பது ஒரு சிந்தனையின் செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளோட சிந்தனையோட செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். சிந்தனையின் உயர்ந்த நிலையை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆய்வுன்னு சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னது அப்போ வண்டி ஓடுறதுக்குரிய அடுத்த சோர்சஸ் என்ன, பெட்ரோல் காலியாக போகுது, நம்மளோட இயற்கை வளங்கள்லேருந்து கம்மியாகுது அப்படின்னும் போது அப்போ அடுத்த சோர்சஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளோட சிந்தனையில் உதிச்சது என்னது, சிஎன்ஜி. இப்போ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி நிறையா வந்துருச்சு. இருந்தாலும் அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே என்னதான் ஒரு ஆராய்ந்து அறிதல் தான். ஃபஸ்ட்டு ஆராயிறாங்க, அப்போ இதை வச்சு இந்த எலக்ட்ரிசிட்டி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஆராய்ந்து அறிதல். ஓகேங்களா? ஓகே, அதுவும் ஓகேவாகுது அப்படின்னும் போது அதுவும் வண்டி ஓடுறதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது தீர்மானித்தல். அப்போ நம்மளோட சிந்தனையோட உயர்ந்த நிலை தான் என்னது, ஆய்வு செய்து தான் என்ன பண்ணுறோம், நம்மளுக்குரிய ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பிரச்சனையை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடில்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எதனால் வந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? ஐடென்டிஃபை. தென் வந்து இ அப்படின்னா என்னன்னு கேட்டேன், ஐடில் டி வருங்க. டிக்கு அப்புறம் தான் IDEAL. ஓகேங்களா? IDEAL. ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம். தென் வந்து டிஃபைன் தி ப்ராப்ளம். அது எதனால் வந்தது, ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து அந்த ப்ராப்ளம் எதில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. தென் டிஃபைன் தி ப்ராப்ளம், அது எதனால் அந்த ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறத. தென் எக்ஸ்ப்ளோரிங் தி பாசிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், எந்த பாசிபிள் ஸ்ட்ராட்டஜினால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது. தென் ஆக்டிங் தி ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போ எந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு இதே நம்ம சொல்யூஷனே ஏதாவது ஒரு இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் ஏன் படிக்கலை, அப்போ எந்த ஸ்டூடெண்ட் படிக்கலைங்கிறத என்ன பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது. தென் டிஃபைன், அவன் எதனால் படிக்கலாம், இல்லை எல்லா சப்ஜெக்ட்லையும் படிக்காமல் இருக்கிறானா, இல்லை சில சப்ஜெக்டில் மட்டும் தான் ஃபெயில் ஆகிறானாங்கிற மாதிரி இது பண்ணுறது. இப்போ மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணுறது. தென் வந்து எக்ஸ்ப்ளோரிங் பாசிபிள் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஸோ வந்து அவனை படிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இல்லை அதை அவன் கற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், நிறையா சம்ஸு சிம்பிள்லேருந்து என்ன பண்ணலாம் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டேபிள்ஸை சொல்லிக் கொடுக்கலாம், டேபிள்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம், அவனை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. தென் ஆக்டிங் தி ஸ்ட்ராட்டஜி, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் ஆக்ட் பண்ணுறது, அதுபடி என்ன பண்ண வைக்கிறது, அவங்கள வந்து நடத்த வைக்கிறது. தென் லுக்கிங் பேக் அண்ட் எவாலுவேட் தி எஃபெக்டிவ் ஒன்ஸ் ஆக்ஷன், அந்த ஆக்ஷனால் அவன் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஓகேங்களா? ப்ராப்ளம் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் ஃபெயில் ஆகிறதோ இல்லை அவள் லேர்ன் பண்ணிக்காமல் இருக்கிறதோ ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஐடில் அப்படிங்கிற ஃபார்மேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம், தென் டிஃபைனிங் தி ரீப்ரொடெக்டிங் தி ப்ராப்ளம். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்ப்ளோரிங் பாசிபிள் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. தென் அதை ஆக்ட் பண்ணுறது மீன்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. தென் எல் அப்படின் போது லுக்கிங் பேக் அண்ட் எவாலுவேட் தி எஃபெக்டிங் ஆஃப் ஓன்ஸ் ஆக்ஷன்ஸ். இந்த இப்போ வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து ஒரு சின்ன கணக்காக அடிஷன் சப்ராக்ஷன் போட சொல்கிறோம், மல்டிஃபிகேஷன் போட சொல்கிறோம், அவனுக்கு தெரியல அப்படின்னும் பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகும் பொழுது என்ன பண்ண வைக்கணும், அவனை டேபிள்ஸை படுறா அப்படின்னு என்ன பண்ணுறது, டேபிள்ஸை படிக்க வைக்கிறது. ஸோ வந்து இதுதான் என்னது ப்ராப்ளம் சால்விங் புரிய ஒரு 5 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஐடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் சால்விங் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் டூயி. சரி, அடுத்து ஆய்வு செயலின் 5 படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆய்வு செயல் இது 5 படிநிலைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஒன்று கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புதிர் அறிதல். புதிர்னா என்னது, நம்ம எதை ஆய்வு செய்ய போகிறோமோ அதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. தென் செய்திகளை தேர்ந்தெடுத்து தேடி தொகுத்தல், அது ரிலேட்டடான என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம தேடி எடுக்கிறது. தென் கருதுகோள்களை தோற்றுவித்தல், நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து கருதுகோள்களை சரிப்படுத்தல், நம்ம கன்க்ளூஷன் நம்ம தீர்மானித்து வச்சுருக்கிறது வந்து கரெக்டு தானா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது, சரி பண்ணுறது. தென் வந்து என்னது, அது ஓகேவாயிடுச்சு அப்படின்னா என்னது, பயன்படுத்துதல்.
ஓகேங்களா? நான் அதுக்கு தான் சொன்னேன். இப்போ வந்து என்னது, இப்போ நம்மளோட எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து நான் சொன்னேன். ஓகேங்களா? எனர்ஜி சோர்ஸஸ் மீன்ஸ் அந்த பெட்ரோலில் என்னது புதிர் அறிதல். இப்போ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ அந்த புதிர் அறிஞ்சு, ஸோ அப்போ எதுலேருந்தெல்லாம் எடுக்கலாம், ஆமணக்கு எண்ணெயிலேருந்து என்ன பண்ணலாம், எண்ணெய் எடுக்கலாமா அப்படின்லாம் நிறையா ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க ஒரு பர்டிகுலர் பீரியட் அப்போ. ஸோ வந்து என்னது அந்த செய்திகள் அது ரிலேட்டடாக இப்போ என்னென்ன மாநில எனர்ஜி சோர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை தேடி தொகுத்தல். தென் வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சிஎன்ஜி, அப்போ இப்போ வந்து ஹைட்ராலிக் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. ஸோ வந்து அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷனை தோற்றுவிச்சாங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம இன்வால்வ் பண்ணலாமா, நம்ம வந்து எவாலுவேட் பண்ணலாமா அப்படிங்கிறத என்ன பண்ணுறது, சரி பார்க்குறது. அடுத்து வந்து என்ன பண்ணுறது, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறையாவே என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஆய்வு செயலின் 5 படிநிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இது மேபி கேட்கலாம், இந்த என்னது ஏதாவது ஒரு 3 ஸ்டேஜ் ஆர் 4 ஸ்டேஜ் கொடுத்துட்டு இது ஆய்வு செயலின் படிநிலைகள் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புதிரறிதல், செய்திகளை தேடி தொகுத்தல், கருதுகோள்களை தோற்றுவித்ததோடு விட்டுறாமல் என்ன பண்ணணும், அதை சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை பயன்படுத்தணும். ஓகேங்களா? இதோட 4th யூனிட், அதாவது எஜுகேஷன் சைக்காலஜியில் 4th யூனிட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த 4th யூனிட் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.